நாளைக்கு குறைஞ்ச 6 கிலோமீட்டர் நடக்கிறது எல்லாமே மெயினாக இதை பார்க்கணும். இது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? கோயில் செய்தா உங்களை நம்பி எவ்வளோ ஜனம் போகுது, அவங்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் தானே. ஒரு ட்ரெயின் போகுது, அந்த ட்ராக்கில் போகுது ட்ரெயின்னா, நாங்கள் அந்த ட்ராக்கில் போயிட்டு இருப்போம். அந்த ட்ரெயின்லேருந்து ஏதாவது எம்டி வாட்டர் பாட்டிலோ இல்லை ஏதாவது சாப்பிட்ட பேப்பர்ஸ் ஏதாவது தூக்கி போட்டாங்கன்னா அதில் அது போகிற வேகத்தில் எங்கள் மேலே தான் படுது. எச்சில் துப்பாமல் இருக்கலாம். அதெல்லாம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நாங்களும் கொஞ்சம் சேஃபாக இருப்போம். நாளைக்கு குறைஞ்ச 6 கிலோமீட்டர் நடக்கிறது எல்லாமே மெயினாக இதை பார்க்கணும். ரொம்ப உன்னிப்பா போகிறது இருக்கணும். இல்லை, இதெல்லாம் மொத்தத்தை பிடிச்சில் கரெக்டாக அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து நான் அடிக்கணும். அது இது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? கோயில் செய்தா எங்களை நம்பி எவ்வளோ ஜனம் போகுது, அவங்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் தானே. எதனா ஒரு வண்டி என்ன ஓடி பண்ணி போகலாம், என்ன ஆச்சு ஏதாச்சு தேவையை போய் கேட்போம். என்ன சார் வண்டி நிற்கிது, இல்லை ஒன்றும் இல்லைப்பா, சிக்னலில் கூட நிற்கும். எங்களுக்கு ஒரு போய் என்ன வண்டி நிற்குது, அதனால ஓடி போய் கேட்போம். இல்லை ஒன்றும் இல்லை, ஒன்று சிக்னல் போகலாம், சரி கப்போ ஒரு சந்தோஷம். எதனா ஆகிடுமா, எதனா பிரச்சனையானா நான் முன்கூட்டியே ஓடி பண்ணி நிற்போம். ஒரு வண்டி நிற்குதுன்னா பக்குன்னு வண்டி நிற்குது, என்ன ஆச்சு ஏதாச்சு ஒன்று சிக்னல் பார்ப்போம். ஓ சிக்னல் இல்லை, பேசஞ்சரையும் பாதுகாப்பாக நிற்கிறது கீமன் தான். ஒரு ட்ரெயின் போகுது, அந்த ட்ராக்கில் போகுது ட்ரெயின்னா, நாங்கள் அந்த ட்ராக்கில் போயிட்டு இருப்போம். அந்த ட்ரெயின்லேருந்து ஏதாவது எம்டி வாட்டர் பாட்டிலோ இல்லை ஏதாவது சாப்பிட்ட பேப்பர்ஸ் ஏதாவது தூக்கி போட்டாங்கன்னா அதில் அது போகிற வேகத்தில் எங்கள் மேலே தான் படுது. அதெல்லாம் செய்யாமல் இருந்தாங்கன்னா நாங்களும் கொஞ்சம் சேஃபாக போகணும்ல. அதை தவிர வேற என்ன பண்றாங்க? அதை எம்டி பாட்டில் தூக்கி போடுவாங்க. அதனால அந்த ஸ்பீடுக்கு போறப்போ உங்களுக்கு அது காயமே ஆகும்லனா? கண்டிப்பாக நிறைய காயம் ஏற்படுது. இதெல்லாம் பயணிகள் வந்து தவிர்த்தாங்கன்னா எங்களுக்கு சேஃபாக இருப்போம். ஓகே, வேற என்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க அவங்க? வேற என்னன்னா இந்த எச்சில் துப்பாமல் இருக்கலாம், அதெல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நாங்களும் கொஞ்சம் சேஃபாக இருப்போம். ஓகே, அதெல்லாம் தவிர்க்கணும். பயணிகள் இதெல்லாம் தவிர்த்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் வேலை செய்கிற எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். சரி, இப்போ 2 வருஷமா நீங்கள் வந்துட்டு இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த டாய்லெட் வந்து இப்போ பயோ டாய்லெட்டாக மாற்றியாச்சு ட்ரெயினில். அதுக்கு முன்னாடி ஓப்பனாக தான் இருந்தது. ட்ராக்கு வந்து எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆமாம், இது இப்போ சம்மந்தமாக சொல்ல விரும்புகிறேன். இப்போது பப்ளிக்லாம் வந்து இந்த இதில் வந்து ட்ராக் வந்து இது பண்ணிடுறாங்க. பயோ டாய்லெட் ஆன பிறகு ட்ராக் வந்து நாங்கள் க்ளீன் ஆகிட்டோம். ஆனால் பப்ளிக்கு பேசஞ்சர்ஸ் வந்து இந்த ட்ராக்கை எதுவும் நாஸ்தி பண்ணாமல் இது பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரெயினுக்குள்ள இருக்கிற அந்த பாஸ்கெட்லாம் யூஸ் பண்ணி அதில் வந்துட்டு குப்பையை போடுறது, உள்ளேயே கை கழுவுறது, தண்ணியெல்லாம் உள்ளேயே ஊற்றுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்கன்னா எல்லாமே இப்போ க்ளீனாக இருக்கும், எல்லாருக்கும் நல்லா இருக்கும். நிச்சயமா ட்ராக்ல எதுவும் போடாமல் உள்ளேயே அதில் டஸ்ட்பின்லேயே போடணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், ஓகே. இப்போ கல் இருக்கும் போதே தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. நாங்கள் வந்து ஒரு இந்தியன் டிரைவர்கிட்ட பேசும்போது ஒரு மாடோ இல்லை ஏதாவது அடிபட்டதுன்னா வந்துட்டு ட்ரெயினே கவிழ்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. அது மாதிரி எந்த மிருகம் வந்துட்டு வந்ததுன்னா ட்ரெயினுக்கே ஆபத்து?